நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிஜே vlogs. ஹாய் ஃபேம்ஸ். ஓகே, என்னமே இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் கூலா நீ என்ன vlog எடுக்கிறோம்? சண்டே vlog. அதில் என்ன ஸ்பெஷல்னா இவன் தான் இன்னைக்கு கூழ், அதில் சின்ன வெங்காயம், அப்புறம் மாங்காய் பச்சடி தொக்கு. எங்கள் அம்மாவுக்கு உசுருங்க அது. நீங்கள் வருஷத்தில் 365 days இதை வச்சாலும் எங்கள் அம்மா சாப்பிட்ருவாங்க. நம்மி சாப்பிடும். எப்படி என்னமே ப்ரொஃபஷ்னல் மாதிரி ஏதோ இப்படிலாம் வச்சுருக்கீங்க மைக்கு மாசா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏங்க சொன்னதே நான் அந்த என்கிட்ட நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? வியூவர்ஸ் சொல்லிட்டோம் நல்லா இருக்காங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி வச்சா நல்லா இருக்குது, ஸோ அதனால் அப்படி வச்சுருக்கோம். சரிமே, இந்த வெயிலுக்கு இந்த கூழ் குடிங்க. வெயிலுக்கும் நல்லது, ப்ளஸ் உடம்புக்கும் நல்லது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 போகுது. ஆமாம், இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி டேட் வந்து 26 தானே மம்மி? ஏப்ரல் 26. இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா ஒரு ஃபுல் vlog தான். சண்டே வந்து சரி vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். என்னமே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு, அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலைல சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. என்னமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. காலைல இட்லி மட்டன். இப்போ ஆஃப்டர்நூன் இது. இந்த மட்டன் இட்லியை விட இது தாங்க ரிச் ஃபுட்டு. ஆனால் நிறைய பசங்களாம் இதை சாப்பிட மாட்டாங்க இல்லை? ஆனால் நீ சாப்பிடு. நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நானும் எங்கள் தாத்தாவும் போட்டி குடிப்போம், யார் அதிகமாக குடிக்கிறான் பாப்பான்னு சொல்லிட்டு. எங்கள் தாத்தா அளவுக்கு நான் குடிப்பேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தயிர் சாதம், பழைய சாதம் எல்லாமே நான் நல்லா சாப்பிடுவேன். எல்லாமே நல்லது உடம்புக்கு. நான் நல்லா சாப்பிடுவேன். மெயினாக எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி கிளாஸில் குடிப்பாங்க. அது எப்படி ஊற்றி குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி குடிக்கணும் இல்லை, எப்படி எப்படி வேணால் குடிக்கலாம் சொல்கிறேன். நான் கூட வந்து இதெல்லாம் இல்லைன்னா கூட நான் குடிச்சிருவேன். ஐ மீன் வெல்லம் சாப்பிடுவாங்க அது கூட, அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுங்க. சரிமே குடி, மைக் கொடுத்துரு குடி. குடிமி நல்லா இருக்கா? நீங்கள் இதை குடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க. இனிமே நல்லா இருக்கும்ல? அது என்னென்ன வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டு குடிங்க. இனிமே செம்மையாக இருக்கும்ல? சூப்பராக இருக்கும். என் ஃபேவரட் இந்த அது என்னன்னு சொல்லிவிடு. மாங்காய் பச்சடி. எங்கள் அம்மாவுக்கு என்னன்னு தெரில, அது ரொம்ப பிடிச்சிருக்கு மாங்காய் பச்சடியில். ஏமே உனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த மாங்காய் பச்சடி? எனக்கு என்னவோ அது அவ்வளோ பிடிக்கல, நான் நாமளும் சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்ச பச்சடி என்ன சொல்லு பார்ப்போம். கரெக்டாக சொல்லிட்டேன். எனக்கு வெண்டைக்காய் பச்சடினா அவ்வளோ பிடிக்கும். நம்மி சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்ருங்க. நம்ம வீவர்ஸை காமிச்சிட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுவேன், அது எப்படி சாப்பிடாம? நல்லா இருக்கா? கைஸ், நான் தான் கைஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் இதை. எங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஏய், நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு நீ வீடியோ எடுக்கிற, நீ ப்ரிப்பேர் பண்ணியா அப்படி சொல்லிட்டு. என்னவே அதானே? ஆமாம், தெரிஞ்சா சார். உன் மைண்ட் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். வெளில கேட்டுச்சா மைண்ட் வாய்ஸு? ஆமாம், நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டேன் மம்மி. சரி நண்பர்களே, இப்போ நானும் சாப்பிட போகிறேன். சாப்பிடுவோம், பசிக்குது. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஆல்ரெடி அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிடலாம். வெங்கியில் வெங்காயம் இருக்காமி இருக்கு. ஆஹா, கொஞ்சமாக தான் போட்டு. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு களி, அதாவது இது ஃபஸ்ட்டு களி தானே மம்மி? களியாக தானே இருக்கும். களியும் செய்யலாம், கூழும் செய்யலாம். ஆனால் களி செஞ்சுட்டு தானே கூழ் செய்ய முடியும். கூழும் தனியாக செய்யலாம். களி பிடிக்காதுன்னா கூட கூல் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக. சிலர் கூழ் பிடிக்கும், சிலர் களி மட்டும் பிடிக்கும். எனக்கு கறி சி
கூழ் தான் ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்கும் நண்பர்களே. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம். எனக்கு அதெல்லாம் வேணாமே. இதை முடிச்சுட்டு நான் செகண்ட் ரவுண்ட் வேறு போவேன். ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி சாப்பிட பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது எப்படி செய்யணும்னு தெரியுமா நிறைய பேருக்கு? தெரியும், எல்லாருமே சாப்பிடுவாங்க இது. நான் ஏன் கேட்குறேன்னா, என் ஸ்கூலில் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்பேன் கூழ் பிடிக்கும் அப்படி கேட்கும்போது, இல்லை களி தெரியுமான்னு கேட்கும்போது, அப்படி என்ன அது என்னது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால தான் கேட்டேன் நான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும்னா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டினை போட்டு போயிடுங்க. என்னமே இல்லை தெரியும் தம்ஸ் அப் காமிங்க. ஓகே, இப்போ நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு வரோம். கூழ் குடிச்சிட்டு அப்பாவும் வந்துட்டார் ஆஃபீஸ்லேருந்து. என்னமே அப்பாவும் ஜாயின் பண்ணிப்பார். ஸோ இன்றைக்கி வந்து சாப்பிட்லாம். ஓகே, சாப்பிட்டாச்சா? கூழ் குடிச்சாச்சு. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஐஸ்கிரீமா? எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? இப்போ தான் அப்பா வாங்கிட்டு வந்தது. வீட்டில் தானே இருக்கேன், என்ன இப்படி கேட்குறேன்னு கேட்காதீங்க. நான் வெளில எவ்வளோ நேரம் வெளில இருந்தேன், இப்போ தான் வந்தேன். எது வேணும்? கசட்டா? இல்லை, எனக்கு கசட்டை வேணாம், கோன் எடுத்துக்கிறேன். கசட்டை அப்புறமா சாப்பிடலாம். பார்த்தீங்களா, எங்கள் அப்பாவுக்கு 3 கசாட்டா வாங்கி வந்துருக்காரு. அதுக்கப்புறம் 3 இது ஐஸ்கிரீம் வாங்கி வந்துருச்சு. கோன் வாங்கி வந்துட்டுருக்காரு. இது வந்து பட்டர் ஸ்காட்சு, பிளாக் கரண்ட் சாப்பிடுவோம். பிளாக் கரண்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். உனக்கு கோன் வேணாம் மம்மி? கசாட்டா சாப்பிட. மைக் கொஞ்சம் கெட்டு வச்சு பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கசாட்டா சாப்பிட போகிறேன். கசாட்டா சாப்பிட போகிறீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். நான் வந்து பிளாக் கரண்ட் சாப்பிட போகிறேன் நண்பர்களே. அப்பா வந்து கசாட்டா தான் சாப்பிடுவார், இல்லை கோன் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்றதே இல்லைல்ல. நண்பர்களே, எங்கள் அம்மாவே ரொம்ப நாள் கழித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கன்னுமே. அப்படியெல்லாம் இல்லையே. ஆமாம், எப்போ சாப்பிட்டேன் நீ? இவ்வளோ நாள் வாங்கி வந்தப்போ எப்போ நீ சாப்பிட்ட மட்டும் என்கிட்ட சொல்லலாம் கொஞ்சம். போன வாரம் எங்கேயுமே சாப்பிட்ட? சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டேன். நீ வீடியோ எடு, நான் சாப்பிட்டுட்ருக்க. காமி. நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சம் சின்னதாகிடுச்சுல கசாட்டா, முன்னாடி பெருசாக இருக்கும், இப்போ அவ்வளோன்னு இருக்கு. சரி நீ சாப்பிடு. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நண்பர்களே. முன்னாடிலாம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, இப்போ ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இல்லை? எல்லாம் அப்படி தான் இருக்குது. மேடம், இந்த ஐஸ்கிரீம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லாயிருக்கா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. சரிங்க, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பை பை. சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மத்தியானம் தூக்கத்தெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நல்லா மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கு டைம் வந்து 4:52 ஆகுது. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நான் வந்து குளிச்சுட்டு அப்புறம் விளையாட போயிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு லீவ் விட்டாச்சு. ஸோ சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த 2 நாளாக கொஞ்சம் நாளாக வீடியோ கன்சிஸ்டன்சியாக வருது. ஸோ எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வீடியோ போடாமல் இருந்தோம். ஸோ மன்னிச்சிருங்க, ஓகேவா? அது ஏன் அப்படின்றது சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருந்தது நண்பர்களே. ஸோ கொஞ்ச நாளாக எனக்கு அந்த ஸ்கூலுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது, அதனால் எங்களுக்கு vlog எடுக்க முடியல. ஸோ பட் இன்னொரு தடவை நான் ஷாப்பிங் போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை போயிட்டு வந்தால் அது என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதையாவது நான் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஐஎம்என்டி அஃபிஷியலையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஐஎம்என்டி அஃபிஷியல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பிஜே வ்ளாக்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் ஆகிடுச்சா. ஸோ ஏன்னா மத்தியானம் நல்லா தூங்கிடுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து சில டைம் கரண்ட் இல்லாமல் போயிடுது, வோல்டேஜ் ப்ராப்ளம். அதுவும் அந்த ஒரு ஃபேஸ் தான் ஓடுது, இன்னொரு ஃபேஸ் ஓட மாட்டேங்குது. ஸோ ஓகே, கரண்ட் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நைட் கரண்ட் இல்லாதனால தூக்கமே வர மாட்டேங்குது. நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நண்பர்களே கரண்ட்டு போகிறது. ஸோ தூக்கமே வர மாட்டேங்குதா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலிருந்து நம்ம மத்தியானம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மத்தியானம் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி காலைல மத்தியானம் எல்லாமே தூங்கணும், நல்லாவே தூங்கணும். நான், அம்மா, அப்பா, பாட்டி எல்லாமே நல்லா தூங்கணும். ஸோ அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் குளிச்சுட்டு விளாட போயிடுவேன் நண்பர்களே. இப்போ வந்து நான் எங்கே தான் நம்ம ஏரியாவில் தான். ஸோ நம்ம ஏரியாவில் பசங்களாம் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்க கூட போய் விளாட போயிடுவேன். அம்மா வந்து
இப்போ தான் எந்திரிச்சு வெளியில் போனாங்க. ஸோ அப்பா தூங்கிட்டு தான் இருக்கார். இன்னும் அப்பா பாட்டி எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. பாட்டி அந்த ரூமில் தூங்குறாங்க, நானும் பாட்டி நல்லா தூங்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி தூங்கட்டும், யாரையுமே எழுப்பில் இன்னும் நான் மைக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உள்ளே போய்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் 4-5 ஆகுது, இன்னும் எப்படி கொளுத்தியாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம வெயில் அடிக்குது நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து நான் போய் குளிக்க போகிறேன். ஸோ குளிச்சுட்டு அப்புறம் என்ன நைட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஒரு 8 o'clock போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து 8 o'clock வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே டின்னர் முடிச்சிடுவோம். ஸோ அதை முடிச்சுட்டு நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் ஐஎம்எட் அஃபிஷியலி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிஜே வ்ளாக்ஸ்லையும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பிஜே ஃபுட்டீஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு பாய் பாய்.